எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதனுடைய சிறப்புகள்ன்றது சொல்லி மாளாது. அது எப்படி கட்டினான்னே தெரியல. ஆச்சரியம், இன்னும் ஆச்சரியம் தான். தஞ்சாவூர் கோயிலில் கட்டுமானத்தில் சுட்ட செங்கல்லே கிடையாது, மரம் கிடையாது. அதே மாதிரி இந்த சொரிகல்னு வாங்க தெரியுங்களா, போறையா இருக்கும் உள்ள பூராங்கல்னு வாங்க, அதுவும் கிடையாது. மொத்தமும் நீளம் படர்ந்த சிவப்பு ரேகையோடைய கிரேனைடு கற்கள் தான் அதில் உபயோகப்படுத்தப்பட்டது. செங்கல் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. கட்டுமானப்படியில் செங்கல் கிடையாது, மரமும் கிடையாது. அந்த கோவில் நீளம் அகலம் உயரம் பார்க்கும்போது அந்த வெறும் வண்டல் மண் நிறைந்த பகுதியில் இத்தனை பெரிய கிரேனைடு கற்களை எப்படி கொண்டு வந்தாங்க, எதில் இறக்கி ஏற்றினாங்க, எப்படி இழுத்து வரப்பட்டது, எத்தனை பேர் எத்தனை நாள் இழுத்தார்கள், யாருடைய திட்டம், என்ன கணக்கில் கற்கள் செதுக்கப்பட்டன, இக்கற்கள் எந்த வகை உளியால் செதுக்கினர், கற்பாறை எந்த கம்பிகளால் நம்பி தூக்கினர் கற்பாறைகளை, அந்த கம்பி எப்படி பதப்படுத்தப்பட்டது, எத்தனை பேர் வேலை செய்தனர், இவ்வளவு பேருக்கும் அரிசி காய்கறி சமையல் பாத்திரங்கள் எப்படி கிடைத்தது, இவர்கள் எங்கு தங்கினார்கள், மறைவு வசதி நீராட வசதி எப்படி ஏற்படுத்தப்பட்டது, இவர்களுக்கு உதவிய யானைகள் மாடுகள் குதிரை கழுதைகள் முதலியவற்றை எப்படி புதுவிதமான தொழிலுக்கு பழக்கப்படுத்தினார்கள். ஏன்னா கோயில் கட்டத்தில் புதுவிதமான தொழில் இல்லையா, இதுக்கு யானைகள்லாம் திருப்பி திருப்பி அந்த ரூட்ல அது பண்ணி வரணும்னா வராது. அது தரையில நடந்து அதுக்கு பழக்கப்படுத்துறது வேற. இந்த கோவில் வேலைக்குன்னு அதுக்கு தனியா ஸ்பெஷலா அதுக்கு ட்ரைனப் பண்ணும். அதுதான் எப்படி பழக்கப்படுத்தினாங்க. இவற்றையெல்லாம் இவர்களுடைய வாழ்விட இது, பொழுதுபோக்கு என்ன, எத்தனை பேர் காயப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்கு வைத்தியம் எப்படி, எத்தனை வைத்தியர், செலவுகளை பராமரிக்க பணம் எப்படி, சம்பளம் எப்படி கொடுத்தாங்க, பொன்னா வெள்ளியா செப்பு காசா, உணவுப் பொருட்கள் எப்படி கிடைச்சது, உடைகள் எப்படி கிடைச்சது, பாதுகாப்பு எப்படி, வேலையாட்கள் சண்டை ஏற்பட்டால் பஞ்சாயத்து எப்படி, சட்டம் எப்படி, நீதிபதி யார், இவை எல்லாத்தையும் நிர்வகித்தது ஒரே அரசன், அருண்மொழித்தேவன் என்கிற ராஜராஜ சோழன். எவ்வளவு பெரிய விஷயம். இத்தனை இன்னைக்கு யாராலையும் பண்ண முடியாது. வேர்ல்டு லெவலுக்கு பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்க கூட இது கஷ்டமான விஷயம். அந்த காலத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஒரு வரலாற்று பதிவு. கோவில்ல பாத்தீங்கன்னா 36 அடி உயரமும் 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க முடியாத 2 பேர், நானும் போயிருந்தோம், அதெல்லாம் பார்த்தோம். 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வட்டமும் கொண்ட சுற்றுலாவும் கொண்ட கற்தூண். இந்த கல்தூண்ணோட ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு அடி உயரம், ஒரு அடி அகலம், ஒரு அடி நீளம், அகலம் உயரம் எல்லாமே ஒரு அடி உயரம். அந்த அளவு கல்லோட வெயிட் என்னன்னா 70 கிலோ. அப்ப இந்த 36 அடி உயரம் இருக்கிற ஒரு தூணை 2 பேர் கட்டுப்பிடிக்க முடியாத அளவுக்கு ரவுண்டான ஒரு வட்ட வடிவமான தூணை எப்படி கொண்டு வந்தாங்க? 36 அடி உயரம். அந்த கல்லை எப்படி எங்க வச்சு செதுக்கினாங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, இது எப்படி சாத்தியம்? பல இடங்கள் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி தூண் எவ்வளவு சாத்தியம். இது எல்லாமே ரொம்ப அதிசயம். திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போற வழியில கீரனூர் தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா நாத்தமலைன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த நாத்தமலையில தான் இந்த மாதிரி கற்கள் தெரிஞ்சுதான். எப்படி நம்ம நாச்சியார் கோவில்ல கருடருக்கு கல் அந்த நீர்ப்பாறையை கண்டுபிடிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த கோயில் கட்டத்துக்கு தேவையான அந்த கிரானைடு பதிந்த நீல கற்கள், ரேகை மஞ்சள் ரேகை பாய்ந்த கற்கள், அழுத்தமான கற்கள், அந்த கற்களால் அந்த சிப்பியால் தான் கண்டுபிடிக்க முடியாது எல்லாம். அந்த மாதிரி கற்கள் எங்க இருந்ததுன்னா நாத்தமலையில இருந்துதான். அங்கிருந்து கொண்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 60 கிலோமீட்டர் தூரம். நாத்தமலையில இருந்து தஞ்சாவூர் 60 கிலோமீட்டர் தூரம். இப்ப நம்ம பார்க்கும்போது 30-40 டயர் வண்டி வச்சு போட பார்த்தோம். ஒரு ஆஞ்சநேயர் இங்கிருந்து பெங்களூர் எடுத்துட்டு போனாங்க பாருங்க. பல இடங்கள்ல பிரேக் டவுன் ஆகி நின்று அப்புறம் ரோடையெல்லாம் சரி பண்ணி ரொம்ப படாத பாடுபட்டு கொண்டு போனாங்க. ஆனா அந்த காலத்திலேயே ராஜராஜ சோழன் மலையில இருந்து இந்த கற்களை வெட்டி எடுத்து 60 கிலோமீட்டர் தூரம். இப்ப நம்ம பார்க்கிற 30-40 டயர்கள் கொண்ட ட்ரெய்லர் வண்டி எல்லாம் இருக்கு, இதை கண்டுபிடிச்சது ராஜராஜ சோழன் தான். பல்சக்கர வண்டிகள் அதை கண்டுபிடிச்சு அந்த வண்டியை ஏற்றி அருண்மொழின்ற அந்த ராஜராஜ சோழன் அந்த வண்டிகள்ல ஏற்றி பெரிய வண்டியை ஏற்றி அதிக மேடு பள்ளங்கள் இல்லாத வழியை கண்டுபிடிச்சு, புற வழியை வெளியிலேயே வரா மாதிரி அதிக மேடு பள்ளம் இருக்கக்கூடாது. மேடெல்லாம் இருந்ததுன்னா இழுக்க முடியாது இல்லையா, அதிக பள்ளம் இல்லாத அழுத்தமா இருக்கிற இடமா பார்த்து அந்த வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியில பல யானைகள் மாடுகளை பொறுத்து இழுத்தும் நெட்டி தள்ளியும் அந்த வண்டிகளை கொண்டு வந்திருக்காங்க. ஆறுகள் குறுக்க இல்லாத வகையில கொண்டு வந்திருக்காங்க.
இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். ஆறுகள் குறுக்க வராத அளவுக்கு வழித்தடத்தை கண்டுபிடிச்சு அந்த வழியில கொண்டுருக்காங்க. கற்களை வெட்டி எடுத்த நார்த்தமலையில ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. அங்கேயே கற்களை வெட்டி எடுக்கும் போதே அங்க ஒரு சிவன் கோயில் கட்டிட்டு, இந்த பெரிய கோயிலோட அந்த கோயிலோட சேவைக்காக நாங்க இந்த கல்லை எடுக்கிறோம், இந்த கல் வந்து ஒழுங்கா போய் சேர்ந்து அந்த அங்க வந்து இதனுடைய பெயர் நாத்தமலையுடைய பெயர் வந்து அங்க வந்து பிரகாசிக்கணும், இந்த இருந்து கையை கல்லை எடுத்துட்டு போனோம், இதுக்கு ஈஸ்வரன் அருள்மொழின்னு அங்கேயே ஒரு கோயிலை கட்டி, நாத்தமலையிலேயே ஒரு கோயில் கட்டி, இன்னைக்கு நாத்தமலையில் ஈஸ்வரன் கோயில் இருக்கு, அந்த ஈஸ்வரன் கோயிலை கட்டி அந்த கோயில வேண்டிட்டு இருக்காங்க. அது அந்த வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணுன்ற அந்த ஈஸ்வரன் வேண்டிட்டு தான் கல்லை எடுத்துருக்காங்க. எதையிலுமே தெய்வ பக்தி இருந்து தெய்வ பக்தியோட போய் செய்யற காரியங்கள் தான் முழுமை அடையும். தெய்வ பக்தி இல்லாத செய்யற காரியங்கள் வரும், நல்லா வரும், ஆனா கடைசியில வந்து ஒரு முடிவு ஏற்படாது. முடியறதுக்கு வந்து தெய்வ சக்தி இருந்தாதான் முடியும். அவங்க வேண்டிட்டாலும் சரி, வேண்டிக்கலன்னாலும் சரி, தெய்வ சக்தி அங்க கூட அனுகிரகம், தெய்வானுகிரகம்ன்றது அதுதான். தெய்வானுகிரகம் இருந்து அதான் எந்த செயலும் எந்த காரியமும் முழுமை அடையும். அதான் அந்த இடத்துல. அதனாலதான் அந்த காலத்துல அதை தெரிஞ்சு வச்சிருந்தா ராஜா அங்கேயே ஒரு கோயிலை கட்டி அங்க ஒரு பிரார்த்தனை பண்ணி சொல்லி பேசி ஈஸ்வரன்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு தான் அங்கிருந்து கற்களை கொண்டுருக்காங்க. கோவில் கோபுரம் உயர உயர மலை போல கெட்டியான மண்ணை கொட்டிருக்காங்க, வண்டி செல்ற அளவுக்கு. கோவில் கோபுரம் ஒரு கோபுரம் மட்டும் இல்ல, அந்த கோவிலே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் குறுக்களவு இருக்கும். வழி ஒரு சுற்றுவட்ட பாதை பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். கோவில் கோபுரத்தை அந்த மதில் சோறு அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் கிட்ட வரும். அந்த அந்த இதை 1 கிலோமீட்டர் எப்படியும் குறுக்களவு இருக்கும். கோயிலோட இது குறுக்களவு 1 கிலோமீட்டர்ல 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு பெரிய அந்த அவ்வளவு ஏரியாவும் மதில் சுவர் வரைக்கும், மதில் சுவரையும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு மலை மண்ணு குன்று, மணல் குன்றை ஏற்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருந்து எங்கென்ன கட்டணுமோ அதையெல்லாம் கட்டிட்டு ஒரு 4 அடி உயரத்துக்கு, நம்ம கைக்கு எட்டுற அளவுக்கு 5 அடி உயரத்துக்கு 4 அடி உயரத்துக்கு கட்ட வேண்டியதெல்லாம் கோவிலுடைய மதில் சுவர் உட்பட அத்தனை இடத்தையும், அத்தனை கோபுரங்களையும், அத்தனை பீடங்களையும் 5 அடி உயரத்துக்கு எழுப்பிட்டு அதுக்கப்புறம் மண்ணு கொண்டு கொட்டுறது. அங்க ஃபுல்லா மண்ணை கொட்டி எல்லாத்தையும் மூடுறது, ஃபுல்லா சுத்தி மூடுறது. இதுக்கு மண்ணு வந்து சாதாரண மண்ணு சரியா வராது. நல்ல அழுத்தமான மண்கள் இருந்தா, மண் களிமண் அழுத்தமான மண்ணா இருக்கணும், அந்த மாதிரி இருந்தாலும் கொண்டு போடணும். அது மாதிரி அந்த மலை போல கெட்டியான மண்ணை கொண்டு கொட்டிருக்காங்க. வண்டி வண்டி சுத்தி அந்த 1.5 கிலோமீட்டர் சுத்தமும் வண்டி சுத்தி வரா மாதிரி வழி பண்ணி, இன்னைக்கு வந்து மலைகள்ல ஏறதுக்கு ரோடு போடுறாங்களே, சுத்தி சுத்தி மலையை சுத்தி சுத்தி போடுவாங்க பாத்தீங்களா, ரோடு மேலே ஏறதுக்கு. அப்படியே நேரம் ஏற முடியாது, நேரம் ஏறவும் முடியாது, இறங்கினாலும் சரசரசரம் கொண்டு தள்ளி அடி போட்டோம். அது இல்லாம இருக்கிறதுக்காக நீங்க லாங்கா டிஸ்டன்ஸ் ரொம்ப டேப்பர் போட்டீங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு டேப்பர் போட்டாதான் போட்டு ஏற்றி இறக்க முடியும். அவ்வளவு தூரத்துக்கு இந்த பொருளை கொண்டு போய் கொண்டு வரவும் முடியாது, பக்கத்துல வச்சுக்கணும் பொருளை. அதனால என்ன பண்ணிருக்காங்க, சுற்றுவட்ட பாதை அந்த 1.5 கிலோமீட்டருக்கும் சுத்தி சுத்தி வரா மாதிரி பாதை அமைச்சிருக்காரு. மண்ணை கொட்டி கொட்டி அந்த அழுத்தமான களிமண்ணை கொட்டி, அதுக்கு அந்த அழுத்தமான களிமண் அந்த அங்க வந்து சாரப்பள்ளம் ஒரு இடம் தஞ்சாவூருக்கு வெளியில, அந்த சாரப்பள்ளம் இடத்துல தான் அந்த மண்ணு அழுத்தமான மண்ணு கிடைச்சிருக்கு. அந்த மண்ணை அங்கிருந்து வெட்டி கொண்டு வந்து ஒரு 4 அடி உயரம், உதாரணத்துக்கு ஒரு 4 அடி 5 அடி உயரத்துக்கு கீழே தரையில இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அந்த 5 அடி உயரத்தை இந்த மண்ணை கொட்டி எப்ப வேண்டியது எது, இந்த 1 கிலோமீட்டர் குறுக்களவு உள்ள அந்த சுற்றுவட்டம் எல்லாத்தையும் மதில் சுவரையும் கட்டணும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் மண்ணை கொட்டி மூட வேண்டியது. மூடிட்டு அப்புறம் இன்னொரு 4 அடி கட்ட வேண்டியது. இன்னொரு 4 அடி என்னென்ன கட்டும்போது இதெல்லாம் பிளான் வச்சுக்கணும். அடுத்த 4 அடி கட்டும் போது மண்ணு கொட்டும் போது கீழே இருக்கிறது மறைஞ்சு போயிடும். கீழே இருக்கிறது மறைஞ்சிட்டா அதை வச்சு என்ன பண்ணணும் மேலன்றதை வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கணும். இப்ப என்ன பண்ணுவீங்க, போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். கீழே இருக்கிறத, கீழே என்ன இருக்கு மறைஞ்சிருக்கிறது என்னன்றதை பாக்குறோம். அப்ப போட்டோவெல்லாம் கிடையாது, சிற்பியோட மனசுதான், சிற்பியோட மூளை தான். சிற்பியோட மனசுல அப்படியே அந்த கீழே இருக்க இதெல்லாம் படமெல்லாம் அப்படியே மனசுல பதிஞ்சிடும். சில பரவாயில்ல ஏதாவது சில குறிப்புகளோட நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களா அதெல்லாம் உயரம் அந்த மாதிரி எதையாவது ஒரு 5 அடி உயரத்துக்கு, அதுக்கு மேல இருக்கிற 5 அடியை கீழே இருக்கிறத ஒட்டி தான் செய்யணும். அது என்ன செய்யணும் இது, அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி பண்ணி யானைகள் அது மாதிரி பண்ணி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உயரம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு போகும்போது என்ன பண்றாங்க, மலைக்கு மேல அந்த அந்த கோபுரத்துக்கு மேல அவ்வளவு பொருளையும் கொண்டு போனோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சுத்தி வட்ட பாதை ரவுண்டா பாதை அமைச்சு சுத்தி சுத்தி மேலே அந்த குன்றை சுத்தி சுத்தி மேலே ஏறுற மாதிரி பாதை அமைச்சு கெட்டியான மண்ணுல அந்த பாதை அமைச்சு யானையே வெயிட்டு, யானை சுமையோட சொல்லும்போது போகும்போது எவ்வளவு வெயிட் இருக்கும், ஒரு யானை வந்து 3 யானையோட வெயிட்டை இழுக்குமா, அப்ப ஒரு 4 யானையோட வெயிட்டை தாங்குற மாதிரி அந்த மண்ணு இருக்கணும், டைட்டா இருக்கணும். இல்லைன்னா ஒரு சரிஞ்சதுன்னு வைங்க, குன்று சரிகிற மாதிரி சரிஞ்சதுன்னா எல்லாரும் வந்து எல்லாரும் சுத்து போடுவாங்க. யானை சமைக்கிற அளவுக்கு மேல போயிட்டு வர அளவுக்கு சுற்றுப்பாதை அமைச்சிருவாங்க. 2 யானைகள் கட்டு இழுத்து செல்ற மாதிரி வண்டி வச்சு அந்த வண்டி எதிர்ப்பு மாறுவதற்கு வசதியான அகலத்தில் பாதை இட்டிருக்காங்க. பாதையில கருங்கல் பலகைகளை பதிச்சு அந்த வழியில
பொருட்கள் மேலே அனுப்பப்பட்டன. உச்சியில கலசம் வரைக்கும் இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கு. பெயின் கோபுரத்தோட ராஜகோபுரத்தோட கலசம் வரைக்கும் இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கு. கலசத்தை பொருத்தும் போது பாத்தீங்கன்னா வெறும் அந்த அந்த மேல ஒரு குடம் வச்ச மாதிரி தெரிஞ்சுதான், பெரிய மலை ஒண்ணு தெரிஞ்சுதான். அத வந்து குறிப்பா சொல்லியிருக்காங்க. அந்த அந்த தஞ்சாவூர் கோயில் கட்டின விதத்துல, கோயிலை கட்டும் போது, கோயிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, கோயில் வேலையை மேல முடிக்கும் போது கோபுரத்துல கலசம் வச்சாங்களாம். கலசம் வச்சப்ப கலசம் இருந்துதான். இந்த மேல மேல கலசத்தை வச்சாங்கன்னா, கலசத்தை பார்த்தா ஒரு குடம் வந்து ஒரு பெரிய மலை மேல ஒரு குடத்தை வச்சிருக்க மாதிரி இருந்துதான். 4-5 குடத்துல ஏன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணை கரைச்சு எடுத்து அதுக்கு அந்த வரைக்கும் மேல வேண்ட தேவையான எல்லா வேலைகளையும் வர்ணம் தீட்டுவது உட்பட ஒரு 5 அடி உயரத்துக்கு மண்ணை கரைச்சிட்டோம்னா அந்த 5 அடி உயரம் கோபுரம் அந்த அதற்கு உண்டான ஏரியா அதெல்லாம் தெரியும். அந்த தெரிகிற இடம் வரைக்கும் பெயிண்ட் அடிச்சு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் சுத்தம் பண்ணி இருக்கிற சிற்பத்தில் இருக்கிற அந்த சிறு சிறு குறைகளை எல்லாம் போக்கி சின்ன சின்னது சுத்தம் பண்ண வேண்டியது, கிரைண்ட் பண்ண வேண்டியது, தேய்க்க வேண்டியது, மழை மழைன்னு ஆக்க வேண்டியது, இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு 5 அடியை குறைப்பாங்க. அந்த 5 அடியை குறைக்கும்போது அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க மேல போய் வேலை செய்ய முடியாது. ஒரு முறை 5 அடியில நீங்க சரி பண்ணிட்டு அடுத்த கிரவுண்டு கரைச்சி இறக்கிட்டு கீழே வந்துட்டீங்கன்னா மேல இன்னும் கொஞ்சம் அந்த வேலை செய்யணும்னா போக முடியாது. இப்ப மாதிரி சாரம் கட்டி வேலை செய்யறதுலாம் இப்ப கிடையாது. இந்த மாதிரி சாரம் எல்லாம் கட்டி கல்ல ஏத்த முடியுமா? சாரத்துல ஏத்தவே முடியாது. கருங்கல் தூண், எல்லா தூணும் ஒன்னொன்னு ஒரு, அதாவது அதுக்குதான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு சதுர அடி கல்லோட எடை 70 கிலோவும். அந்த கல் கிரேனைட் கல்லோட எடை, அந்த கிரேனைட் கல்லுன்றதுனால அபரிமிதமான எடை. அதை கொண்டு போய் ஏற்றிருக்காங்க அங்க. அது மாதிரி வேலை அனுப்பப்பட்டு உச்சி கலசம் வரையும் இது இருந்தது. இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு முடிச்சு கொடுத்துருக்காங்க. வர்ணம் பூஜைகளும் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை எடுக்க முடியும். இப்படி எடுக்கிற மண்ணை, கரைக்கிற மண்ணை, இது மண்ணை சாரப்பள்ளம் இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த மண்ணை கொண்டு போய் அந்த சாரப்பள்ளத்திலே கொட்டிருக்காங்க. அந்த பெரிய பள்ளம் எடுத்தாங்களே, ஒரு ஊரையே வெக்கேட் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அந்த ஊர்ல கொண்டு போய் அந்த மண்ணை மறுபடியும் கொட்டிருக்காங்க. இப்பயும் அந்த இடத்துக்கு பேர் சாரப்பள்ளம் பேரு. இப்பயும் அந்த இடத்துல அந்த வேலைக்காக இங்க இருந்து மண் எடுத்துட்டு போய் குன்று உருவாக்கப்பட்டதுன்னு அந்த அந்த சரஸ்வதி மகால்ல அந்த குறிப்புல இருக்கு. இந்த வேலைக்காக சேர தேசம், பாண்டிய தேசம், சாளுக்கிய தேசம்னு இந்தியாவில் மூளை முடுக்கெல்லாம் இருக்கிற சிறந்த கலைஞர்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ராஜா கிட்ட போய் கேட்கறது, அந்த ராஜா கொடுக்கலன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு அவனை அடிமையாக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற அந்த சிறந்த விற்பனர்களை கொண்டு வருது. அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த மாதிரி கொண்டு இருக்காங்க. அதுலயும் அந்த மாதிரி பண்ணிருக்க அந்த அருண்மொழி தேவனுக்கு அந்த ராஜராஜ சோழன். அதுவும் தூண்கள் செய்ய, கற்பலைகள் செய்ய, அவற்றை செதுக்க, சமப்படுத்த, மேல் பகுதியை வளவளப்பாக்குறதுக்கு, கற்களை அளவு பார்த்து பொருந்த வைக்கிறதுன்றது அதுக்கெல்லாம் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட். இப்ப ஸ்பெஷலிஸ்ட் சொல்றோமே, அப்ப அது மாதிரி சிறந்த வல்லுநர்கள். அதாவது ஒரு கல்லை செதுக்குவாங்க, நல்லா செய்வாங்க. ஒரு சைட்ல இல்ல 2 இடத்துல ஒரு கூறு ஒண்ணு வைப்பாங்க, கொஞ்சம் தூரம் நீளமா. இந்த கூறுக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்து இணையிற கல் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பள்ளத்தை உண்டு பண்ணுவாங்க. பள்ளத்தை உண்டு பண்ணி இந்த கல்லை கொண்டு போய் அதுக்குள்ள சொருகுவாங்க. சொருகினாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஏற்படும், இல்லாட்டா விழுந்துடும். தனித்தனி கல்லா அப்படியே தனித்தனியா ஒரு துளியோண்டு அசைவு ஏற்பட்டாலும் கீழே வந்துடும். அந்த மாதிரி விழாம இருக்கிறதுக்காக அந்த ஒரு கல்ல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கூறான ஒரு பகுதியை வெளியில விட்டோம். அதே பகுதி போய் எதிர்க்க நம்ம இணைக்கிற கல்லுல வந்து அந்த பகுதி போய் உள்ள சேர்ற மாதிரி அதுல தொலையிட்டோம். அதுல சேர்த்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நம்ம கூறு வாங்குறதுன்னு வாங்க, மர ஜன்னல் செய்யும்போது கூறு வாங்குறதுன்னு கூறு வாங்கி உள்ள அந்த சொருகுவாங்க. அந்த மாதிரி கல்லை கூறு வாங்கி சொருகி அந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் தனி கலைஞர்கள் வல்லுநர்கள். அதுதான் இந்தியா பூரா தேடி கூட்டிட்டு வந்தது எல்லாரையும். சிலைகள் செய்யறதுக்கு தனி கலைஞர்கள். அதுவும் அந்த உளிக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பழுக்க காய்ச்சின உளிய பெரிய கல் தொட்டி, இன்னைக்கு கல் தொட்டி உள்ள இருக்கு. நானும் அங்கே போனப்ப பார்த்தோன்னு இருக்கேன் அந்த கல் தொட்டியை. தஞ்சாவூர் கோயில் கோயில்ல கல் தொட்டி இருக்கு. அந்த தொட்டியில வந்து கொதிக்க எண்ணெய்னா விதவிதமா தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் இதெல்லாம் கொட்டி ஒன்னொன்னா தனித்தனியா. முதல்ல வந்து வேப்பெண்ணெயை கொட்டி அதுல வந்து இந்த பழுக்க காய்ச்சின இரும்பு அதுல சட்டு நுழைக்கிறது. நுழைச்ச உடனே அந்த இரும்பு இருக்கும். அதுக்கப்புறம் இழுப்பெண்ணெயை கொட்டி அதுல நுழைக்கிறது. அப்புறம் நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், கடலெண்ணெய், இது மாதிரி பலவிதமான எண்ணெய்களை கொட்டி அதுல வந்து அந்த உளிகளை நுழைச்சு அந்த அந்த உளி இறுதி போய் அந்த கல்லை உடைக்கிறது மாதிரியே உளி தேயாது. அந்த மாதிரி உளியை உருவாக்கியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது? இப்படி பண்ணினா இதுல இந்த இரும்பு வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சுது? ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம பிட்டுன்னு வாங்குறோமே கடையில வந்து ஏதாவது ஒரு கல்ல வேலை செய்யணும்னா பிட்டு வாங்கிட்டு வரோம். அந்த பிட்டு வந்து போட்டு செய்யறோம், கொஞ்சம் அசைஞ்சிட்டுனா கூட பிட்டு உடைக்கிறோம். ஆனா அந்த உளிகள்லாம் உடையவே உடையாது. அந்த உளி அப்படியே இருக்கும், அசையாது, மழையவும் உடையாது, கல்ல தான் உடைக்கும்.
அந்த மாதிரி படிப்படியா இருக வச்சு மழுங்காத இரும்புலிகளை தயாரிச்சிருக்காங்க. அந்த கல் தொட்டி இன்னைக்கும் இருக்காங்க. வடகயிறுன்றது கயிறு வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா நாடுகள்ல இருந்தும் பக்கத்துல இருக்க ஊர்கள்ல இருந்து தஞ்சாவூருக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. சேர சோழ பாண்டி நாட்டுல இருந்து உணவுப் பொருட்கள், ஏன்னா இத்தனை பேர் வேலை செய்யறாங்க இல்லையா, அவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலேயே வேலை செஞ்சிருக்காங்க. அவ்வளவு பேருக்கு வந்து சாப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உணவுப் பொருள் கொண்டு போட்டு ஊருக்கு வெளியவே வச்சுட்டாங்க உணவுப் பொருளை. ஏன்னா உணவுப் பொருளை ஊருக்குள்ள உணவுதா இடம் நெருக்கடி உண்டாயிடும். அதனால உணவுப் பொருளை வெளியிலேயே வச்சுட்டு ஆட்கள் வந்து வெறும் சமையல் செய்யறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் ஊருக்குள்ள வேலை, மீதி எல்லாம் வெளியில தான். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நல்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மருத்துவ சாலைகள் அங்கங்க நிறைய மருத்துவ சாலைகள் கட்டிருக்காங்க. மருத்துவ சாலைகள் கட்டி கொடுத்துருக்காங்க. அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. மருந்து வந்து கிடங்கு, அதை குடோன், மருந்து குடோன் வச்சிருந்திருக்காங்க. மருந்து கிடங்குகள் கொண்டு மூலிகைகள் மருந்துகளை வெளியிருந்து சேகரிச்சு வந்து மருந்துகளை உருவாக்குறதுக்காக மட்டும் 1000 பேர் ஈடுபடுத்தப்பட்டாங்களாம். அது மாதிரி சம்பளத்துக்காக பொண்ணு வெள்ளி செப்பு காசு தயாரிக்கிறதுக்கு மின்ட் சாலைகள் வாங்க இல்லையா, அந்த உருக்கி அந்த அச்சு அடிக்கிறதுக்கு அந்த சாலைகள் பலவிதமான அளவுல. ஏன்னா கூலி கொடுக்கணும் இல்லையா, கூலி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து 1.5 பவுன்னா 1.5 காசுன்னா 1.5 வெள்ளின்னா நீங்க 1 வெள்ளி தயாரிப்பாங்க, 2 வெள்ளி தயாரிப்பாங்க, 1ன்னா 2 வெள்ளி கொடுக்கலாம். அரை வெள்ளி, கால் வெள்ளி எல்லாம் இவங்க தயார் பண்ணணும். அரைப்பழம், கால் பழம் அதெல்லாம் தயார் பண்ணி அது மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி காசை பிரிச்சு கொடுக்குற அளவுக்கு அந்த இடையில மிஸ் ஆகவே கூடாது. அந்த இடையில மிஸ் ஆச்சுன்னா அரசாங்கம் வந்து ஆளுமைக்கு தகுதி இல்லாதுன்னு அர்த்தம். அந்த இடைன்னா அவ்வளவுதான் இருக்கணும் கரெக்டா. அதோட மதிப்பு மாறவே கூடாது. ஒரு காயினுக்கு இன்னொரு காயினுக்கு மதிப்பு மாறக்கூடாது. இப்ப மாதிரி கிடையாது. அப்ப டை மாதிரி எல்லாம் கிடையாது. மனுஷன் மேனுவலா உருக்கி கொட்டி அதுல இருந்து வெட்டி எடுக்கிறது தான். எவ்வளவு கஷ்டம் பாருங்க அதெல்லாம். அது மாதிரி கோவில் கட்டிய பிறகு அதை நிர்வாகிக்க சதுர்வேதி மங்கலங்களை வச்சிருக்காங்க. சதுர்வேதி மங்கங்களை அமைச்சது அதுல வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு வீடு கட்டி தரத்துக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். அதுக்கு வந்து இப்ப வந்து நம்ம தெரு பேர்லாம் போடுறோமே, அப்பயே பண்ணிருக்காரு ராஜராஜ சோழன். அப்பயே தெருவுக்கு பேரு, எண்கள் இதெல்லாம் குறிப்பிடப்படணும். உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து முதல் சுற்று இடது சிறகு 3ஆம் வீடு நக்கன் பரமி பங்கு. இது வந்து அந்த ஹின்ஸ்ல இருந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி வலது சிறகு 4ஆம் வீடு எச்சு மண்டைக்கு பங்கு. அந்த எச்சு மண்டைக்கு யாரோ வேலை செஞ்சிருக்கா, அவனோட பங்காது. அதே மாதிரி பாருங்க, செத்து போயிட்டவங்களுக்கு இப்ப நம்ம பென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த காலத்தையே ராஜராஜ சோழன் பென்ஷன் கொடுத்துருக்காருங்க. பாருங்க அதுல ஒரு குறிப்புல இருக்கு, அந்த செப்பேட்ல பதிவு பண்ணிருக்கு. வீணை ஆதித்தன் இறந்ததால் அவன் மகனுக்கு ஆயுள் சம்பளம் அரை பங்குன்னா என்னன்னா, அந்த அந்த வீணை ஆதித்தன் தான் இல்லையா, அவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்களோ அதுல பாதி அவனோட பிள்ளைக்கு சாகிற வரைக்கும் ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. இப்ப இதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்மளுக்கு வந்து பாதி சம்பளம் பென்ஷன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாதி சம்பளம்ன்றமே பேசிக்ல பாதின்னு. இது வந்து ராஜராஜ சோழன் அன்னைக்கே அதை பண்ணியிருக்கான், பாதி சம்பளம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி கோயிலுக்கு தானம் கொடுத்த எல்லார் பேரையும் சிறிய ஒரு காசு ஒரு நாணயத்துல இருந்து பெரிய பெரிய பங்கு வரைக்கும், பெரிய தொகை வரைக்கும், சிறிய தொகை பெரிய தொகை எல்லாரோட பேர்களையும் செப்பேட்ல பொறிச்சு வச்சிருக்கான். அது இன்னைக்கு சரஸ்வதி மஹால்ல இருக்கு. அது அந்த செப்பேட்ல ஒரு இடத்துல கூட தாங்க, நான் கொடுத்த அளவும், நம் அக்கன் கொடுத்த அளவும், நம் பெண்டுகள் கொடுத்த அளவும், இப்படிதான் எழுதியிருக்காங்க. அதுல அந்த இந்த வார்த்தையெல்லாம் புரியாது, இதெல்லாம் இது படிக்கும் போது நமக்கு தெரியும். அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, யார் யார் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கன்றது அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல கூட நான் இந்த கோயிலை கட்டினேன்ற வார்த்தையை சொல்லவே இல்லைங்க. இவ்வளவு தானங்கள் வாங்கி இந்த கோயில் கட்டப்பட்டதுன்னு தான் கொண்டு முடிச்சிருக்காரு. தான் கட்டினேன்னு ஒரு இடத்துல கூட சொல்ல, அருண்மொழி தேவர் சொல்லவே இல்லை. அந்த ஒரு இடத்துல கூட சொல்ல. அனைத்து சிற்பங்கள உயிரோட்டங்கள், கச்சிலைகள், சிற்பங்கள்ல பாத்தீங்கன்னா கச்சிலைகள், சட்டை அணிந்த தளபதி, பூணூல் போட்ட அந்தணர்களை ஒரு உருவத்தை வரைஞ்சிடலாம். பூணூலுக்கு வந்து அந்த மெல்லிசா ஒரு தடிப்பா ஒரு மாறல அப்படி கொண்டு வரணும் இல்லையா, குறுக்க உளி கொஞ்சம் தப்பா பட்டுதுன்னா கூட ஒரு இடம் உடஞ்சு போயிடுச்சுன்னா அந்த சிற்பம் மூலி, அந்த சிற்பத்தையே தூக்கி போட வேண்டியதுதான். அப்ப அந்த பூணூலை எவ்வளவு கஷ்டப்பட்டு செதுக்கிருப்பாங்கன்னு பாருங்க. அது மாதிரி பூணூல் போட்ட, அதுதான் அந்த இடத்துல சொல்லவே சொல்லியிருக்கு, பூணூல் போட்ட அந்தணர்கள், பாவாடை மேல் போர்த்திய அரசிகள், மேல போர்வை போத்திட்டு இருக்கிற அரசிகள் பாவாடை கட்டுகள், இடப்பக்கம் கொண்டையோடு தாடியோடு மாமன்னர்கள் ராஜாக்கள் எல்லாரையும் வித்தியாசப்படுத்தி அதை வித்தியாசப்படுத்தி அந்த சிற்பங்களுக்கு அலங்கார மாதர்கள், அதாவது நடன மங்கையர்ன்றாங்க இல்லையா, அவங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் நடராஜர் சிலை, பலவிதமான முக பாகங்களை கொண்ட சிலைகள் ஒரே மாதிரி. சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா எல்லா முகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சிற்பியோட கலை அவனோட இது அதுல வந்துடும் தானா.
ஆனா இது அப்படி இல்லை. பலவிதமான சிற்பிகளை கொண்டு பலவிதமான உயிரோட்டம் உள்ள சிலைகளை சிறந்த விற்பனைகளை வச்சு செஞ்சதுனால இதுல என்ன ஆகும்னா இவங்க செய்யறதுலயே முகத்துல மாறுபாடு, குண்டான முகம், சப்பையான முகம், பட்டையான முகம், நீளமான முகம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 63 நாயன்மார்கள் வரலாறும் கற்சிலைகளா கோயிலை சுத்தி செதுக்கி வச்சிருக்காங்க. கற்சிலைகளா. இந்த கோயில் விமானம் வந்து ரொம்ப பெருசு, கோயில் கோபுரம் சின்னது, எல்லாமே ஒரு லிங்கத்தோட சாயல் தெரியும். இதோட பீடம் உயரமாகவும் அகலமாகவும் கோபுரம் குட்டையாகவும் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கோபுரத்தோட நிழல் வந்து இந்த பீடத்திலேயே விழுது. இந்த பீடத்தை தாண்டி நிழல் வரும்போது அடுத்த நிலை கோபுரம் இருக்கு இல்லையா, அதனுடைய பீடம் இருக்கு இல்லையா, அதனுடைய பீடம் அதனுடைய மண்டபம் அது வந்துருது. ஆக இந்த கோயிலில் இருந்து நிழல் தாண்டும் போது அந்த மண்டபத்து மேல விழுந்து அதனோட பீடத்துல விழுந்து அந்த கோபுரத்து மேல விழுது. ஆக அதனாலதான் இந்த கோவிலோட கோபுரம் வந்து நிழல் வந்து தரையில விழலன்னு சொல்றாங்க. ஆனா அதுல வந்து ஒரு சில அதாவது ராஜகோபுரத்தோட நிழல் மட்டும்தான் விழல, மற்ற கோபுரங்களோட நிழல் எல்லாம் தரையில தான் விழுது. கருவறையில உள்ள பாத்தீங்கன்னா துவாரபாலகர்கள் 17 அடி உயரம், கால்களை ஒட்டி கதையை சுத்தி மலைப்பாம்பு வாயில ஒரு யானைய மலைப்பாம்பு முழுங்குற ஒரு சீனை வச்சு அதை வந்து துவாரபாலகரோட காலில் சுத்தி என்ன ஒரு ஆச்சரியமானது பாருங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஒரு யானை வருதுன்னா அது எவ்வளவு பெரிய மலைப்பாம்பு, அது வந்து அங்க இருக்க துவாரபாலகர் கையில் இருக்கிற அந்த கதையை சுத்தின்னு இருக்குன்னா அந்த கதை எவ்வளவு பெரிய கதை. அப்ப துவாரபாலகர்களுடைய பவர் என்ன, அந்த மாதிரி ஒரு அது பண்ணிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இது பாத்தீங்கன்னா அந்த விஸ்மயன்ற அந்த அந்த முத்திரை அதனோட பொருள் என்னன்னா அளவிட முடியாதுன்னு அர்த்தம். விஸ்மயன்றதுக்கு வந்து விஸ்வமயன்றது வந்து அளவிட முடியாதுன்னு அர்த்தம். உள்ள இருக்கிற பிரதீஸ்வரரை அளவிட முடியாதுன்றதை குறிக்கிற மாதிரி விஸ்வமயன்ற அந்த முத்திரையோட ஒரு அந்த சிற்பங்களை நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம நந்தியோட இது வராகி அம்மனோட கதை அதெல்லாம் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு போராது இது. அது மாதிரி பிரகதீஸ்வரோட பேரே உங்களுக்கு தட்சிணமேருன்னு தான் பேர். அந்த பிரகதீஸ்வரர் உள்ள இருக்கிற ஈஸ்வரன் பேர் வந்து பிரகதீஸ்வரர் கோயில், பிரகதீஸ்வரனோட பேர் தட்சிணமேருன்னு தான் பேர். தமிழ்ல பெருவுடையாருன்னுவாங்க. கைலாயம் செல்ல முடியாதவங்க இங்க வந்து தரிசிச்சாங்களாம். அதுக்காக அவர் பண்ணாராம். கைலாயம் போக முடியாதவங்க, கைலாயம்னா எது கைலாஸ் போறாங்களே மானசரோவர் தாண்டி அந்த கைலாஸ் போக முடியாதவங்க இங்க வந்து சேவிக்கணும், ஈஸ்வரனை சேவிக்கணும்ன்றது கிட்டத்தட்ட அந்த பீடம் எல்லாம் அந்த சாயல்ல பண்ணியிருக்காராம். அது இந்த கோயிலோட விமானம் 216 அடி உயரம். இந்த கோயிலின் கற்களோட இடம் தான் சொன்னேன் இல்லையா, 70 கிலோ. ஒரு கண்ணாடி வந்து 70 கிலோ. மொத்தம் உபயோகப்படுத்த கற்கள் வந்து 1,00,000 டன். உள்ள உயரத்தை சொல்லக்கூடாதுன்னுவாங்க. அந்த ஈஸ்வரனோட உயரத்தை சொல்லக்கூடாதுன்பாங்க. உயரம் 60 அடிக்கு மேல. இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இருக்கிற ஒரு நாட்டுல நம்ம இருக்கோன்றதே நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அதனாலதான் இதை வந்து கின்னஸ் ரெக்கார்ட்ல கொண்டு வரணுன்றதுக்காக எவ்வளவு பண்ணாங்க. ஆனா உலக நாடுகளுடைய பார்வை வந்து இதுல வந்து அவங்களுக்கு உள்ள பூந்து பார்க்க தெரியல. இது நடந்த வருஷத்தை கணக்குப்பட தெரியல. உங்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்றத அந்த பழமையை வச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மற்ற நாடுகள்ல என்ன இது மாதிரி ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்காங்களான்றதெல்லாம் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கல. இப்ப இருக்கிறத இப்ப நவீன உத்திகள் நவீன உபகரணங்களை வச்சு செய்யறதை வச்சு அதோட அதை கம்பேர் பண்ணி அதை அவங்க கொண்டு வரல. இது ஒரு நம்மளுக்கு இழப்பு தான். இருந்தாலும் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து நமக்கு வந்து ஒரு வரலாற்று சின்னம். நம்ம அது இந்த பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கிற நாட்டுல நம்ம பிறந்திருக்கோன்றதே நமக்கு மிகப்பெரிய பெருமை. மீண்டும் சந்திப்போம்.